ஹாய் ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மு. போன வீடியோலையும் இந்த டைட்டில் மட்டும் எடுத்து வச்சுட்டு அது அப்படியே தான், அதுக்கப்புறம் வீடியோவே இல்லை. ஸோ ரொம்ப நாள், கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து செஷல்ஸ் வந்து 12 நாளா 15 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் நம்ம வந்துட்டு 2வது லாங் வீடியோ போகிறோம். ஃபஸ்ட்டு வந்த வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் லாங் வீடியோ எதுவும் பெருசாக எடுக்கவே இல்லை. சதீஷ் அம்மு கப்பிள் சேனலில் தான் வந்துட்டுருக்கோம். நான் பேசுகிறது கேட்குதா? மைக்கை வந்து அந்த ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் கேட்குதா என்னன்னு தெரில. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன விளாக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளாக பிளான் பண்ணோம் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு. அதை 3வது நாளாக இன்றைக்கி தான் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி 6 மணி, இவங்க 5 மணிலேருந்து என்னை எழுப்பி நான் 6:30 மணிக்கு எழுந்திரிச்சு 7 மணிக்கு வெளியில் வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து பீச்சுக்கு போய் கொஞ்சம் நேரம் அப்படி நடக்கலாம், வாக்கிங் போயிட்டு அப்படியே ஷாப்பிங்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து சின்னதாக தான் இருக்கும். இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னாக்கா சதீஷ் அம்மு கப்பிள் சேனலில் பாருங்கள், அதில் தான் ஃபுல் வீடியோ வரும். இதில் நான் சும்மா அங்கங்கே சின்ன ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக போகிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே. சதீஷ் வந்து வண்டி எடுக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. நான் வந்துட்டு இங்கே நின்றுட்டுருக்கேன். ஸோ வந்தோடனே வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஏன்னா வாக்கிங்கே வண்டியில் போகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே தோணுது. இங்கேயே 4 ரவுண்டு அடித்தாக்கா வெயிட் வேறு அதிகமாகிட்டே இருக்குமா, பீரியட்ஸ் வேறு இன்னும் வரலையா, அதனால வந்துட்டு சரி வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ணாக்கா பீரியட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த காரணத்துக்காக இப்போ நம்ம இன்றைக்கி தான் முதல் நாள் கிளம்பியிருக்கோம் வாக்கிங் போகலான்னு. ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா பாட்டு நடந்துட்டு ஒரு வாரம் படுத்துக்கலாம். அப்படி தான் வழக்கமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ தூரம் நடக்குது தெரில. இங்கே தான் கோயில், இந்த செஷல்ஸ்லேயே உள்ள ஒரு கோயில். ஒரு நாள் கோயில் உள்ளே போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போ நடு ரோட்டுக்கு போகாதீங்கப்பா. இதில் ஆனால் பாதி வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. என்ன போட்டாலும் கட்டாயி தான் கேட்கும். வேணாம் அதில் நான் இதில் வாய்ஸ் கொடுக்கல. சரி, வீடியோ இதில் எடுத்து அதில் போட்டுக்கலாம்ல. சும்மாவே நம்ம சேனல் பஞ்சராகி தான் கிடக்கு. வாங்க போகிறோம். இதான் இந்த ஊர் பஸ். இதான் நம்மளோட அப்பார்ட்மெண்ட். சூரியகாந்தி எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. இப்போதான் வந்துட்டு இருக்கு. கடல் தானே அது? வானமா? ஐயோ, எனக்கு எது வானம் எது ஐயோ, கடல் தானா? வானவில் தெரியும், நான் பார்க்கலையே. நீங்க பாத்தீங்களா? நினைங்கன்னு சொல்றேன் மலையில. வாய் இருக்கு கடல் தானே? ஐயோ, வர பகல்லையும் கண்ணு தெரிய மாட்டேதே. 30 ஆக போகுது போலயே. வானவில்லா? வானவில். ஐயோ, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அடடா, எப்படி உங்களுக்கு நான் காட்டுவேன்? தெரியுதா கைஸ்? வானவில். இங்க பலாமரமே இருக்கு, அதுல பலாப்பழமும் இருக்கு, இளநீ, அந்த இந்த ஃப்ரூட். மல்லிகைப்பூ, செவந்தி. இங்க வீடெல்லாம் கல் மண்ணு வச்செல்லாம் பெருசா கட்டல, சும்மா மரப்பட்டை, மரப்பட்டத்தை, ஏதாவது இது மரக்கட்டை. கீழே கொஞ்சம் தான் கல் மண்ணு வச்சு கட்டியிருக்கிறாங்க. மேலெல்லாம் ஃபுல்லாக மரக்கட்டை. இங்கே நான் வந்து பார்த்ததுல யார் வீட்லையுமே மாடியே நான் பார்க்கல. எல்லாருமே மேலே மூடி வச்சுருக்குறாங்க.
அன்னைக்கு கடல் கொஞ்சம் பின்னாடி இருந்துச்சு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி பக்கத்தில் வந்துருச்சு. தண்ணி சம பக்கத்தில் வந்துருக்கு. எங்கே தெரியுது? ஆமாம் ஆமாம், வானவில் சம மலை தான். அன்னைக்கு போனப்ப நல்லா இருந்துச்சு. இங்கே நண்டு ஓடி இருக்கு போல, குட்டி குட்டி நண்டு. நம்ம ரெயின் கோட் எடுத்துட்டு வரலன்னா மழை பெய்யுது. அது நினைச்சுக்கிட்டு ரெயின் கோட் வச்சிருக்கடா, இன்னைக்கு வர மாட்டேன்டா. இருக்கும் உள்ள அணையா கடல்ல தண்ணி பத்தலைன்னா இந்த இது வழியா தான் விடுவாங்க. அதுதான் இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க. அது ஆக்சுவலா நம்ம வீட்டு பைப்ல இருந்து வந்துட்டா என்னன்னு தெரியல. எங்க நாகப்பட்டினத்துல திறந்த பைப்பா? இங்கே உள்ள பைப். இங்கே உள்ள பைப்பா? நாங்கள் இங்கே இருந்து அந்த லாஸ்ட் வரையும் போயிட்டு திருப்பி நடந்து நாங்கள் எவ்வளோ தூரம் போகணும்னா அங்கே போகணும். மலை இருக்கிறது. மலை இருக்கிறதா? மலை இல்லை, குன்று. குன்றா? நம்ம தமிழ்ல குன்று. நம்ம தமிழ்ல இங்கேயும் வந்து காப்பாற்றுறோம். அவ்வளோ தூரம் இப்போ வந்து நடந்து போகிறோம். இந்த ஃப்ரேம் நல்லா இருக்கு பாருங்க. பாறாங்கல் இருங்க. இந்த ஃப்ரேம் நல்லா இருக்கு. அந்த புனி எவ்வளோ நேரம் எடுப்ப? எந்த அதெல்லாம் நோட் பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட நம்ம எத்தனை கிலோமீட்டர் போயிருப்போம்? இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அது 1.5 கிலோமீட்டர் இல்லைன்னா 1 கிலோமீட்டராவது இருந்து தான் ஆகணும். ஸோ அவ்வளோ தூரம் இங்கேருந்து நடந்து போயிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் நடந்திருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். ஆமாம், ரொம்ப நடக்க முடியல, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நடப்போம். ஸ்டாண்ட் எப்படியாச்சும் ஒரு 6 மாசத்துல நடந்து இந்தியாவுக்கு வர அளவுக்கு இல்லை, 30 கிலோமீட்டர் அதிகத்துனா அப்படியே நடந்துடலாம். எப்படிமே இப்படி சிரிக்காம பேசுறீங்க? சொல்கிறேன், நான் வந்து அடுத்து கடலில் நடக்கிற யோகா கற்றுக்க போகிறேங்க, பக்கத்தில் சொல்லி தருவாங்க. அதை மட்டும் கற்றுக்கிட்டேன்னா இப்படியே கடலில் நடந்து நான் இந்தியா வந்துடுவேன். ஃப்ளைட் செலவு மிச்சம், எல்லாம் மிச்சம். ட்ரை பண்ணுவேன். எங்கள் பேரும் இந்த நடக்கிறாங்க பாரு, இந்த யோகா தான் சொன்னேன். இந்த நடக்கிறாங்க பாரு, இந்த தண்ணியிலே நடக்கிறாரு. நடக்கிறாரா? அவர் கால் வந்து உள்ளே போயிடும், நம்மளுக்கு கால் மேலே இருக்கும். நீங்கள் தலைகீழ நடங்கப்பா. அது நடப்பேன், எல்லாரும் சொல்லிடுவாங்க தலைகீழ நடக்கிறான் பாரு அப்படின்னு. ஓ, இவன் ஃபாரின் போனோன்னு தலைகீழ நடக்கிறான் அப்படி சொல்லிடுவாங்க. அப்படிதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை வந்து பேசக்கூடாது. ஸோ வந்துட்டு இந்த விளாக் நாங்கள் முடிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் வந்துட்டு ஷாப்பிங் போகிற விளாக்லாம் அந்த சேனலில் வரும். இந்த யோகா தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எதுக்குன்னா காசு மிச்சம் பண்ணுறது, வேற ஒன்றும் கிடையாது. நானும் அம்முக்கு சொல்லி கொடுத்து நான் வரல, நான் ஃப்ளைட்ல காசு செலவானாலும் பரவாயில்ல, நான் ஃப்ளைட்லேயே வரேன். இப்படியே போய் நேராக போனால் இந்தியா தான். நேராக போயிட்டு லெஃப்டில் எங்கே இதெல்லாம் எவ்வளோ பெரிய கடல். ஃப்ளைட்டில் 4 மணி நேரமாகவே கடல் மட்டும்தான். ஷார்ட்கட்டு தான். கடலில் போயிட்டு நேராக போய் லெஃப்ட் திரும்பினாக்கா இந்தியா வந்துருமா? உண்மையே தான். நேராக போயிட்டு லெஃப்ட் திரும்பி அப்புறம் ஒரு மலை இருக்கும், அங்கே ரைட்டு திரும்பி போனால் கொஞ்சம் இதுக்குள்ள வந்துடும். மேப்பில் பார்க்குறேன், நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். நம்மலாம் எப்போவுமே ஆதாரத்தோடு தான் பேசுவோம். பொய்ன்னா ஒரு வார்த்தை வாயில் வரவே வராது. பொய்யோட மறுபிறவியே நீங்கள் தான். நம்ப மாட்டீங்களே. இப்போ பாருங்கள், இந்தியாவில் மேப்பு பொய் சொல்லாதில்ல, யாரும் நம்புவீங்களே? இந்தியா இந்த வருது பாருங்க, இந்தியான்னு போட்டோன்னா ஹோமோன்னு வருது. உங்களோட ஹோம் இந்தியா. ஆமாம், இப்போ டைரக்ஷன் பார்க்குறோம், எங்கே இருக்கோன்னா இங்கேருந்து பார்க்குறோம். இந்த இருக்க பாருங்க, பாருங்க கைஸ். இந்த இருக்கு பாருங்க. சொன்னேன்னா கரெக்டாக நேராக போயிட்டு இல்லை ஒரு ரைட் எடுத்து அப்புறம் ஒரு லெஃப்ட் எடுத்து எங்கள் வீடு வந்துடும். தெரியுதா கைஸ்? இங்கே பாருங்கள், நம்ம இங்கே இருக்கோம், இங்கேருந்து அப்படியே நடந்து போகிறோம். இப்படியே நடந்து போயிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் இடிக்கும், அதனால் கொஞ்சம் நவுந்து போயிட்டு அப்புறம் வந்து திருப்பி ஒரு லெஃப்ட் எடுத்தால் அப்புறம் பாருங்கள் நாகப்பட்டினம் வந்துடும் எங்கள் வீடு. போகணும் போட்டிருக்கா, எப்படியே போயிடலாம். அதனால் கொஞ்சம் மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கள். போகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா யோகா கற்றுக்கிட்டு எப்படியாச்சும் தண்ணியிலே நடந்து வந்துடுவேன். ஏன்னா நான் இதை எங்கே பார்த்து கற்றுக்கிட்டேன்னா, ஒரு சைனீஸ் இதில் நடந்து போனாங்க தண்ணியில். பேச விட்டு பேசி நான் தான் பேசிக்கிட்டே இருப்பேன் பார்த்தா, அதில் எனக்கு மேலே நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்கப்பா. இந்த யோகா கற்றுக்கிட்டு எல்லாருக்குமே நான் சொல்லி தருவேன். மற்றவங்க மாதிரி நான் மறைக்க மாட்டேன். கிளாஸுக்கு மட்டும் நீங்கள் பணம் கட்டினா மட்டும் போதும். ஆமாம், சில பேருக்கு ஃப்ரீயாக கொடுப்போம், அதனால் பிரச்சனை இல்லை.
சரி போதும். இந்த vlog ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. ஓகே கைஸ், இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது ஆல்ரெடி ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல கட் பண்ணுறது எந்த இடத்துல ஜாயின் பண்ணுறதுன்னு வேறு தெரியல. ஸோ அடுத்த vlogல பார்க்கலாம். டாட்டா. வீடியோ முடிச்சதுக்கப்புறம் எதையோ மறந்துட்டாங்களாம். என்னத்தை மறந்துட்டீங்க? வழியெலாம் சொல்லியிருக்கேன். யாராச்சும் நடந்து வரணுனாலும் நடந்து வரலாம், பார்த்துக்கோங்க. பைக் எடுத்துகிட்டு வரீங்கன்னா கூட தண்ணியில் வந்துடுங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா. எல்லாம் நிறைய பேர் தண்ணியில் இருப்பாங்க. அந்த தண்ணியில் வரக்கூடாது, நீங்கள் கடலில் நடந்து வாங்க. ரொம்ப பக்கம்தான். வந்துட்டு கூட கால் பண்ணிங்கன்னா நான் இங்கே வந்து அழைச்சிக்கிறேன். இந்த ஹெல்ப் கூட உங்களுக்காக பண்ண மாட்டேன். நான் சப்ஸ்கிரைபருக்கு இதெல்லாம் பண்ணுவேன். சரி, பை.